நான் என் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறேன். தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஓகே. இப்படி லோட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுது. பூட் டிவைஸ் நாட் ஃபவுண்டுன்னு காட்டுது. ப்ளீஸ் இன்ஸ்டால் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் யுவர் ஹார்ட் டிஸ்க்னு காட்டுது. ஸோ இப்போ என் ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸ் இல்லை, ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் பயாஸ் ஆப்ஷனுக்கு போங்க. ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் F10, ஓகேங்களா? F10 ப்ரெஸ் பண்ணுவோம். பயாஸ் ஆப்ஷனுக்கு போயாச்சு. பயாஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அந்த செக்ஷனுக்கு போயிட்டு கீழே பூட்டிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அது என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது பூட் ஆப்ஷன்ஸ்குள்ளே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகேங்களா? இதில் வந்து லெகசி சப்போர்ட் இது வந்து டிசேபிள் இருக்குது. இது எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு எஸ்கேப் பட்டன், அதாவது பேக் எஸ்கேப் பட்டன் அழுத்தினா பேக் ஆகும். எஸ்கேப் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே இது ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆப்ஷனுக்கு போகும். எக்ஸிட் ஆப்ஷனில் சேவ் அண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்குங்கள, அதை என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ், அதாவது நீ சேஞ்ச் பண்ண சேவ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாடு அரசு மொழி திட்டம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு விண்டோஸ் லோட் ஆகணும். விண்டோஸ் இப்போ நமக்கு லோட் ஆகுது. இந்த லெகசி மோடுன்றது என்னன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு இந்த சிஸ்டத்தில் அதாவது அந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஓஎஸ் போட்டு வச்சுருக்கோம். அந்த ஓஎஸ் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். ஆனால் அது சீக்கிரம் கேட்ச் பண்ணால் அதனால் அதுக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணி, அதாவது இந்த ஃபெயிலியர் எப்போ வரும்னா, ரொம்ப நாள் சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் இருந்து அந்த சிஸ்டத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த லெகசி மோடு வந்து பழைய ஓஎஸ் வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த லெகசி மோடு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு.